வணக்கம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த நம் தமிழ்க்குடி மக்களுக்கும், இந்த டிஜிட்டல் யுகம் வரை சென்று வந்ததுக்கும், நம் தமிழ் மொழிக்கும் சரி, எல்லாம் தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் சரி, சேர்த்து வணக்கங்கள். இவன் என்னடா தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் அப்படி பேச போற கருத்து அப்படி பாலிடிக்ஸ், அரசியல். அரசியலை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏனென்றால் அப்போதான் சரி, அந்த காலத்துல இருந்து இந்த தமிழ் தமிழ் பண்பாடு, இந்த ஒரு லிட்ரேச்சர், கல்வி முறை, இந்த ஒரு இந்த அறிவு, நாலேஜுங்கிற ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்து கொடுக்கணும். பகுத்தறிவு, விஸ்டம். அதை நம்ம சரியா செய்யறதுக்கு ஒரு முறையான டூல் ஒன்று இருக்கு, கருவி. ஒரு முறையான கருவி தான் அரசியல். ஏன் அரசியல்னா, அரசியல் வந்து ஒரு தொன்று தொடங்காதது. ஒரு நல்லது கெட்டது ரெண்டுத்துக்குமே வேற்றுமை. ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு நல்லது நடந்தா ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஒரு கெட்டது நடந்தா அது ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு காரணம் கொடுக்கறதுக்கு தான் அரசியலை பயன்படுத்துவாங்க. அரசியலுங்கிற ஒரு அழகான விஷயம். நம்ம தொண்டு தொடங்கும் தமிழ்லேருந்து சரி, அதே இது எல்லா தமிழ்ல மட்டும் இல்லை, எல்லா மொழி, எல்லா இலக்கியங்கள்லையும் இருக்கு. எல்லா மொழிகளிலும் உண்டு, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நான் ஏன் இதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்ல மட்டும் இல்லை, இப்ப வந்த நிறைய தமிழ் படங்கள், திரைப்படங்கள்லையும் அது இருக்கு. தமிழ் திரைப்படங்கள், தமிழ் பாட்டு பாடல்கள், தமிழ் ஆங்கிலங்கள். அது குறிப்பிட்ட ஒரு படமே வந்துச்சு. சில படங்களை எதிர்த்து வந்துச்சு. எந்த படம் சொல்ல தேவையில்ல. அது இந்த காலகட்டத்தில் 2026 எல்லாருக்கும் தெரியும். வருஷத்திலே தெரியும் யார் எந்த படத்தை யார் எதிர்க்கான்ட்டு. அரசியல் ஒரு சதாப்தம், ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். நம்ம எப்பயுமே இந்த அரசியலை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது. ஆனால் இருந்தாலுமே அந்த அறிவு இருக்கணும். எல்லாத்தையுமே ஒரு அரசியலை பற்றி எடுத்தோம்னா ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கிறதோட, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி பேசணும், எப்படி ஒருத்தவங்களோட இருக்கணும், எப்படி ஒருத்தவங்களோட பழகணுங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம எப்பயுமே வச்சுருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியல். அரசியல் பேச்சு வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு உட்கார வச்சு 4 சேர் போட்டு, ஒரு டேபிள் போட்டு ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதை பற்றின அரசியல்லாம் நிறைய இருக்குது. ஒரு விஷயத்துலேயும் அவங்க வச்சு பண்ணுற அரசியல் ரொம்ப தவறுன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு கருவியாக பயன்படுத்துறதுங்கிறது சராசரி நார்மலாக போயிடுச்சு. ஏன்னா முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயத்துல இப்போ அரசியல் வந்துடுச்சு. கல்விலையும் சரி, மருத்துவத்திலையும் சரி, உணவுலையுமே வந்து போச்சு. அது தங்கும் இடம், இன்னும் உறுப்பிடம், இடம், அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இன்னும் வரல. அதுவும் வந்துடுச்சுன்னா எல்லாமே எல்லா இடமும் அரசியலாகி போயிடுச்சு. பிஸ்னஸ், வணிகம் இருக்கிற வரைக்கும் அரசியலும் இருக்கும். ஏன்னா முக்காவாசி அரசியல் பேசுகிறவங்க வணிகத்தை மையமாக வச்சு தான் அரசியல் பேசுவாங்க. ஏன்னா அரசியல் ஒருத்தவங்க டக்குன்னு இந்த அடிப்படை விஷயம் வரைக்கும் அரசியல் வந்திருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு வணிக வீரியமா, அதாவது தங்களுக்கு சுய லாபம் ஏதாவது ஒன்று, அது மோஸ்டா பணமாவோ காசாவோ ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவங்க அதை வச்சு அரசியல் பேசுவாங்க. அதனால அடிப்படையை வச்சு அரசியல் பேசுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இந்த விஷயத்தை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டு அதை பகுத்தமாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்களும். எனக்கு பெருசாக பொதுவாக அந்த கருத்தில் இது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது இதான் நல்லது, இதான் கெட்டது அப்படின்னு தெரியாது. நல்லது கெட்டது கேட்டோன்னே ஐயோ இதுவா இது நடந்துச்சா அப்படின்னு கெட்டது பார்க்க தெரியும். ஓ சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல நல்லது பார்க்க தெரியும். ஆனால் அதை சுற்றி உள்ள அரசியல் ரொம்ப அதை மறைச்சணும். அது மேலே போட்டு கோணிப்பை போட்டு என்ன அந்த தப்புக்கான காரணமும் தீர்வும், யார் உண்மையில பாதிக்கப்பட்டா யார் பாதிக்கப்படப்பட்ட வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குங்கிறத அரசியல் வந்து முழுசாக மறைச்சிடும். அரசியல் பின்னாடி பார்க்குற வேலை எப்படி. அரசியல்ல நான் சொல்றது அரசாங்க அரசியல் மட்டும் இல்லை, பொதுவாகவே அரசியல் அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த அரசியல் இதை மட்டும் நூதனமாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. நியூட்ரலைஸ் எப்படின்னா, ஒரு நல்லதுக்கும் ஒரு கெட்டதுக்கும், நல்லது நடந்தால் கெட்டது நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 1000 என்னென்ன கெட்டது இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 1000 நல்லது என்னன்னு எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் அதோட உண்மையான அரசியல் என்னன்னு தெரியும். ஏற்கனவே ஒரு திரைப்படம் வந்திருக்கு, தனி ஒருவன்ல சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல உள்ள விஷயம் ஒரு தகவலுக்கும் கடைசி பக்கத்துல உள்ள தகவலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்ட்டு, அது 100% உண்மைதான். அந்த ஒரு விஷயத்தான் இப்ப நம்ம கிளீனா பேச போறோம். அதனால அரசியல் பேசுவோம், அரசியல் பழகுவோம். பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா டீ கடை போய் டீ குடிச்சாலும் சரி, டீ கடையிலேருந்து
படிக்கிற படிப்பு வரைக்கும் இருக்கிற புஸ்தகங்கள் எல்லா இடத்துலையும் அரசியல் வரும். அது நம்ம நீங்களும் விடணும்னு நினைச்சாலும் அது நம்மளை விடாது. அதனால் தொடர்ந்து பேசு. ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு காணொலி அடுத்ததை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் பரத்வாஜ்.